சொல்லலாம். டப்பாவதனை வச்சிருக்கேன், அதுக்குள்ள இத்தனை புழுவை கொண்டு யாரு விட்டா? நாம விட வேண்டாம். உலகத்துல உள்ள எல்லா பொருட்கள்லையும் அத்தனை உயிர் இருக்கு. உடம்பு கிடைக்காம தவிக்கிறது. அதுக்கு உடம்பு தேவைப்படுறது. அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. இந்த தக்கலுக்கெல்லாம் புக் பண்ணா வெயிட்டிங் லிஸ்டே இருக்கு, வெயிட்டிங் லிஸ்டே இருக்குமா பாருங்க. நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துருவோம், இன்னும் அது வெயிட்டிங் லிஸ்டே இருக்கும். அது மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. உடம்பு கிடைக்காம நம்ம மனித உடம்புல இருந்தே ஒரு குழந்தை பிறக்கிறதுக்காக எத்தனை உயிர் வெளியில வருது, எந்த உயிருக்கும் உடம்பு கிடைக்கிறது. இத்தனை போட்டி. இந்த மசமசன்னு இருந்தா வெற்றி அடைய முடியாது. உலகத்துல வேகம் இருந்தாதான் வெற்றி அடைய முடியும். இந்த உடம்பு அதுலயும் புழு புழு மாதிரி உள்ள உடம்பெல்லாம் தாண்டி ஊர்வன பரப்பன எத்தனை பரிணாம வளர்ச்சி. பரிணாம வளர்ச்சியை டார்வின் ஒத்துக்கிறார். ஒரு இடத்துல தான் அவர் சறுக்கினது, பாக்கி எல்லாம் சாஸ்திரத்தை அத்வைதத்தை அனுசரிச்சு தான் வரும். குரங்குலேருந்து மனிதன் வந்தான்னு அப்படி கிடையாது. அது ஏத்துக்கவே முடியாது. அது வேற விஷயம். பரிணாம வளர்ச்சியை ஒத்துக்கிறோம். நம்ம சாஸ்திரம் சொல்றதுதான் அது. எத்தனையோ பிறவியத்த, அதனால தான் அவதாரமே சொல்றோம். நம்ம மத்ய கூர்ம வராகஷ்ட நாரசிம்மஷ்ட வாமனா ராமஹா ராமா கிருஷ்ணஷ்டன்னு சொல்றோம். பார்த்தீங்களா? இது பரிணாம வளர்ச்சியை காமிக்கிறதுக்காக தான். இது பகவானுடைய அவதாரம்னாலும் மத்யம் கூர்மம் வராகம் நாரசிம்மம் வாமனம் அப்படின்னு. அது மாதிரி ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனிதனாக வர்றது அவ்வளோ சுலபம் இல்லை. இதுல ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும். அது நாம அன்னைக்கு உணரணுங்கிறதுக்காக தான் பழைய காலத்துல சொர்க்கப்படம்னு சொக்கட்டா விளையாட்டு ஒன்று உண்டு. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விளையாடுவா. பரமபதம்னு பேர். அது பரமபத படம். இது அப்படி நீங்க போட்டெல்லாம் அந்த சோழி 4 கட்டம் போகும். அப்புறம் அங்க ஒரு ஏணி இருக்கும், அதுல இருந்து ஜம்ப் பண்ணி மேல போகும். அதை தாண்டி ஒரு பாம்பு இருக்கும், கீழே வந்துடும். இது மாதிரி 2 கட்டம் ஏறுறது 3 கட்டம் இறங்குறது. இப்படி மண்ணாடி 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 விளையாடிண்டே 98வது கட்டத்துக்கு வந்த சோழி மாதிரி மனுஷ ஜென்மாங்கிறது. மேல அது 2 போச்சுன்னா தேவனா போயிடும். திருப்பி கீழே டீ ப்ரமோஷன் கிடையாது. 2 போடணும். 2 போடுறதோ இல்லையோ 1 போடக்கூடாது. தாயம் போட்டு விடக்கூடாது. தாயம் போட்டா என்னாகும்? பெரிய பாம்பு இருக்கும். இந்த மற்ற பாம்பெல்லாம் என்னாகும்? 1 கட்டம் 2 கட்டம் தான் இறக்கி விடும். இது என்ன பண்ணும்? கட 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 கடன்னு ஆரம்பிச்ச இடத்துல கொண்டு விட்டுரும் நம்மள. அது மாதிரி மற்ற பிறவிகள்ல ஒருத்தன் தவறுதல் பண்ணினான்னா டீ ப்ரமோஷன்ங்கிறது 1 ஜென்மா 2 ஜென்மா தான். இன்னும் சொல்ல போனா அங்க டீ ப்ரமோஷனே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா ப்ரமோஷன் தான். கர்மாவனால சில சமயம் டீ ப்ரமோஷன் ஆகலாமே தவிர, ஏன்னா அது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த் எல்லாம் சொல்ற மாதிரி அது மாதிரி. அது அந்த கிளாஸ் மாதிரி மேல மேல போயிட்டே இருக்க பேர் தான். ஒரு கட்டத்துல பரீட்சை வைக்கிற மாதிரில அது மாதிரி மனுஷ ஜென்மா வரத்தை என்ன பண்ணிடுறான் பகவான்? 6வது அறிவை கொடுத்துடுறான் நமக்கு. இது நல்லது இது கெட்டதுங்கிறத புரியற அறிவை கொடுத்துடுறான். அப்ப இதுக்கு மேல போகணுமா இதுக்கு கீழே போகணுமாங்கிறது உங்க கையில இருக்கு. ஒரு நாய்க்கு ஒரு கோழி குஞ்ச பிடிச்சி சாப்பிட்டா பாவம்னு தெரியாது. ஒரு சிங்கத்துக்கு ஒரு புலிக்கு ஒரு மானை பிடிச்சி சாப்பிட்டா அது பாவம்னு தெரியாது. அதோட பசி, அதோட உணவு. இது இயற்கை. அதை தாண்டி அதுக்கு மேல அதுக்கு ஒன்றும் ஒருத்தரை ஹிம்சை பண்றதுன்னா என்னன்னு தெரியாது, ஒருத்தரை கெடுதல் பண்றதுன்னா என்னன்னு தெரியாது, ஒருத்தனை கெடுக்கிறதுன்னா என்னன்னு தெரியாது. இதெல்லாம் எதுவுமே அதுக்கு தெரியாது. அது வாழ்க்கை முறை. மனிதன் அப்படி இல்லை. உன் தேவையோட நீ நிறுத்தினுட்டேன்னா பிரச்சனை இல்லை. அதனாலதான் நம்ம சாஸ்திரங்கள்லயே கொல்லாமை அப்படிங்கிறத சொன்ன சாஸ்திரமே கொன்னால் பாவம். அதுவும் நம்ம தானே சொன்னோம். கொன்னா பாவம்ங்கிறது சொல்லிவிட்டு தின்னா போச்சுங்கிறோம். அடுத்தது நீ சாப்பாட்டுக்காக பண்ணினேன்னா அது தோஷம் கிடையாது. உண்மை. இதெல்லாம் ரொம்ப விளக்கமா உள்ள விஷயம். சாப்பாட்டு ஒரு ஜீவனம் உயிர் வாழணுங்கிறதுக்காக நீ பண்றதே அது பாவமாகாது. உன் தேவையை தாண்டி பண்ணினாதான் பாவம். இந்த வேலை எனக்கு இவ்வளவுதான் தேவை அப்படின்னு பாவம் கிடையாது. நான் அடுத்த வேலைக்கு சேர்த்து வைக்கிறேங்கிற பத்தில அதுலதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. மூட்டை மூட்டையா பாவத்தையும் சேர்த்து வைக்கிறது. இந்த மனித பிறவிங்கிறது தவறுதல் பண்ணா கீழே இறக்கி விட்டுடும். அதுல மெய்ய உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடுற்றேன், நான் மோட்சத்துக்கு போனேன் அப்படிங்கிறார்.
அங்கேயே தங்கிட்டார். கையில குதிரை வாங்க கொண்டு வந்த பணத்தெல்லாம் என்ன பண்றதுங்கிறதே அவர் குருநாதர் சொல்றார், இந்த ஆலய திருப்பணி பண்ணுன்னார். எல்லாத்தையும் ஆலய திருப்பணி பண்ண ஆரம்பிச்சார். கூட வந்தவர்கள்லாம் சொன்னார்கள், இது ராஜாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தாதா? இது மாதிரி பண்ணினா குதிரை வாங்க தானே அவன் பணம் கொடுத்துருக்கான், கோவில் கட்டினா அது தப்பாகாதானால் ஆகாதுன்னாரு. ஏன்? குதிரை வாங்க கொடுத்த பணத்தை வச்சு கோவில் கட்டினா பாவம் கிடையாது, தப்பு கிடையாது. கோவில் பணத்தை எடுத்து குதிரையில விட்டாதான் பாவம். கோவில் பணத்தை எடுத்து அயோக்கியத்தனம் பண்ணினாதான் பாவமே தவிர குதிரை வாங்க கொடுத்த பணத்தை எடுத்து கோவில் கட்டலாம். சில பேர் கேட்பா, கோவிலை விட ஒரு பள்ளிக்கூடம் கட்டினா பெரிய. ரொம்ப பேர் என்ன பண்றான்னா, இப்படியே பேசியே அவன் வயத்தை ஒப்பின்னு விட்டான், செட்டில் ஆகிட்டான், கோடிக்கணக்காக பணத்தை சேர்த்து ஜில்லா விட்டு ஜில்லா போய் குழந்தைகள் நடத்திட்டு இருக்கான். அயோக்கிய பசங்க. ஒரு விஷயம் சொல்றேன், படிப்பு அவசியம்தான். எந்த படிப்புன்னு தான் இந்த கேள்வியே. நீ சொல்ற படிப்பு இல்லைன்னு தான் நாங்க சொல்றதே. நீ சொல்ற படிப்பு கிடையாது. நீ சொல்ற படிப்பு அடிமையை தயார் பண்ற படிப்பு, சுயமா சிந்திக்கிற படிப்பு இல்லை, தன்னம்பிக்கையை கொடுக்கிற படிப்பு இல்லை, தைரியத்தை கொடுக்கிற படிப்பு இல்லை. நம்ம மதத்துல நாளைய பத்தின கவலை இல்லாம தைரியமா வாழ காண்பிச்ச மதம் நம்ம மதம். ஒரு வாரம் மழை பெஞ்சாலும் உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம வாழ்க்கை முறை. பத்தாயிரம் முழுக்க நெல் இருக்கும், அரிசி இருக்கும், புளி இருக்கும், கொல்லையில மாடு கறக்கும், கீரை இருக்கும். சிம்பிளா விறக வச்சு ஒரு சாதத்தை வச்சு ஒரு கீரையை பண்ணி சுடசட சாப்பிட்டுட்டு மழையை பார்த்துன்னு உட்காந்துருக்கலாம். ஒரு 2 நாள் இந்த ஊர்ல மழை பெஞ்சு வெள்ளம் வந்ததுன்னா பின்னம் பெருங்காயம் தான். ஒரு வழி கிடையாது. இது அருவி சார்ந்த வாழ்க்கையா, அது அறிவு சார்ந்த வாழ்க்கையா? வருஷம் முழுக்க உட்கார்ற மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி பிளானிங் பண்றது புத்திசாலித்தனமா? வெறும் பணத்தை மட்டும் வச்சு என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண முடியும் உங்களால? இலங்கையில ஒரே ராத்திரி திவாலாச்சு. எல்லார் பணமும் பேங்க்ல, கையில பணமே கிடையாது. ஒரு கால் கையில வச்சிருந்தாங்கன்னா 1 லிட்டர் பால் 1000 ரூபாய். எங்க போறது? பாகிஸ்தான் திவால் ஆயிடுச்சு, நடுப்புல உக்ரைன் திவால் ஆயிடுது. சோத்துக்கு பறக்கணும், பணத்தை மட்டும் வச்சு என்ன பண்றது? நம்ம வாழ்வியல் முறை அப்படி கிடையாது. பிளானிங் முறை, திட்டமிடல்கள் அப்படிங்கிறது அந்த ஜாக்கிரதை. கோவில்ல என்ன விசேஷம்னா, கோவில அறிவியல் இருக்கான். இந்த அவன் மஞ்சக்காமால உள்ளவன் கண்ணுக்கு எல்லாம் மஞ்சளா தான் தெரியும். அது மாதிரி கோவில்ல போய் இப்படி ஒரு சிற்பம் இருக்கே அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அந்த பயலுக்கு அதே புத்தி தான். இன்னும் 1000 சிற்பம் இருக்கு, காமிக்கட்டுமானா? பரிணாம வளர்ச்சியை காமிக்கிறது, மனித வாழ்வியலை காமிக்கிறது. இந்த வாசல்லேருந்து ஆரம்பிச்சு உள்ள போகலாம், அல்லது உள்ளேருந்து ஆரம்பிச்சு வாசல்ல வரலாம். ஒரு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் சொல்றேன். இவ்வளோ பெரிய கோவில், இத்தனை பிராகாரத்தில் ஒரு கோபுரத்தை எடுத்துனா இத்தனை சிலைகள் இருக்கு. மர்த்த மண்டபம், மகாமண்டபத்தில் உள்ள கோவில் எல்லாம் இருக்கு. இத்தனை சிலையை வச்ச நம்ம பெரியோர்களுக்கு கர்ப்ப கிரகத்துல ஒரு சிலை வைக்காம ஒரு கல்லை மட்டும் ஏன் வைப்பானே? ஒரு லிங்கம்னு ஒன்றை மட்டும் ஏன் வைப்பாங்க? இத்தனை சிலை வெளியில வச்சிருக்கமோன்னு இதுல ஒரு சிலையை தூக்கி உள்ள வச்சிட முடியாத? ஏன் வைக்கல? உற்பத்தி அங்கேருந்து முதல்ல லிங்காக்காரமா இருக்கு. லிங்கம்னா அடையாளம்னு அர்த்தம். கொச்சையா மனசுல வாங்கிக்க கூடாது. லிங்கம்னா அடையாளம். அது வடிவ எடுக்கும் போது சிவங்கோவில் இன்னைக்கு போய் நாளைக்கு மாடம்பாக்கத்துல பாருங்க, அந்த லிங்கத்துக்கு பக்கத்துல உள்ள அந்த செவத்துல பார்த்த எல்லாம் 3 பேர் இருப்பா. பிரம்ம விஷ்ணு ருத்ரால். தட்சிணாமூர்த்தி இருப்பார், பிரம்மா இருப்பார், விஷ்ணு இருப்பார், அல்லது துர்கா இருப்பார். 2 பேருக்கு 2 ஒண்ணுதான். வைஷ்ணவன் வைஷ்ணவி 2 ஒண்ணுதான். நாராயணி நாராயணன், ஸ்திரீ ரூபம் புமான் ரூபம் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்த எல்லாம் தேவதைகள், உபதேவதைகள், பரிவார தேவதைகள், இப்படி வளர்ச்சி அடைஞ்சு கடைசியில பார்த்தா செடி கொடி மரத்தோட முடியும் வாசல் கோபுரம். இது ஒரு ஸ்கூல். இது ஒரு ஸ்கூல். குழந்தைகள் அழைச்சின்னு போனா ஈஸியா இதெல்லாம் சொல்லி கொடுத்துடலாம். இதெல்லாம் இந்த விஷயங்கள். ராமாயணம்னா என்ன, பாகவதம்னா என்ன, பரிணாம வளர்ச்சின்னா என்ன, உற்பத்தின்னா என்ன, சிருஷ்டின்னா என்ன, பிரளயம்னா என்ன, இந்த சுவாமி எப்படி வந்தா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது அடிப்படை, இது அவசியம். இன்னும் பல காரண காரியங்கள் இருக்கு கோவிலோட விஷயங்கள். இப்போ கோவிலுங்கிறது என்னன்னு ரொம்ப பேருக்கே தெரியாது. கோவில் எனக்கு சாருங்கிறான். அதுக்கு வேற வேதாந்த வேற சொல்றான். உருவ வழிபாடுலாம் எனக்கு இஷ்டம் கிடையாது, உருவம் இல்லாத வழிபாடு தான் எனக்கு இஷ்டம். சரி, உருவ வழிபாடுங்கிறது தப்பு, அதுதான் அயோக்கியத்தனம்ங்கிறது.
நீ உருவ வழிபாடுல இஷ்டம் கிடையாதுன்னு சொல்லு, அது உன்னோட சௌரி. உருவ வழிபாடு தப்புன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள அத்திவரதரை போய் நீங்க காஞ்சிபுரத்துல தான் பார்க்கணுமான்னு கேட்கலாம். இது ஆஸ்திகவாதம் இல்லை, இது நாஸ்திகவாதம். இதுக்கு பேர் நாஸ்திகவாதம்னு பேர். சரி, இப்ப ஹால் முழுக்க உட்காந்துருக்கோம் நாம. இந்த இடத்துல எல்லாம் மூச்சு விடுறமே, காத்து இருக்கா இல்லையா? எல்லா இடத்துலையும் காத்து இருக்கா இல்லையா? அப்புறம் எனக்கு ஃபேனை போட்டுக்கிறேன். காத்து இல்லாத இடம் ஒன்று உண்டா? ஃபேன் எதுக்கு போட்டுக்கிறேன்? இந்த காத்து உங்களுக்கு பத்தல்ல, உங்களால உணர முடியல. உங்களுக்கு உணர்றதுக்கு காத்து தேவைப்படுறது. இதே கிராமத்து ஆளை ஃபேனை போட்டுக்க சொல்லுங்க, வேண்டாமா, உடம்பு வலிக்குமா. உண்மைதான். ஃபேனை போடாம திறந்த வெளியில நல்ல காத்துல 4 மணி நேரம் தூங்கினா ஃபுல்லா தூங்கினா மாதிரி இருக்கும். எல்லா கதவையும் அடைச்சுன்னு ஏசியை போட்டு 12 மணி நேரம் தூங்கினாலும் ஏந்துக்கிறதே தூக்கமா தான் இருக்கும். தூங்கின மாதிரியே இருக்காது. அந்த ஆக்சிஜனே கிடைக்காது நமக்கு. இப்படி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த காத்தை ஒரு இடத்துல போக்கஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு எப்படி ஃபேன்னு சொல்றோமோ, அது மாதிரி நீக்கமர எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய பரம்பொருளை போக்கஸ் பண்ணி கொடுக்கறது தான் கோவில்னு பேர். அந்த இடத்த அந்த லென்ஸ்லயே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. லென்ஸை வச்சு சூரிய ஒளிய வெறுமன சூரியனுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பேப்பரை காமிச்சேன்னா ஒண்ணுமே ஆகாது. லென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சுன்னு இந்த பேப்பரை காமிங்கோ, 10 ரூம் பேப்பர், அதே சூரிய ஒளி தான். அது எப்படி வெறுமனை காமிச்சா அந்த பேப்பர் எரியல, லென்ஸுக்கு கீழே காமிச்சா எரியறதேனால் அது போக்கஸ் பண்ணி காமிக்கிறது. அது மாதிரி தெய்வ சக்தியை போக்கஸ். எனக்கு இது பத்தல்ல, எல்லா இடத்திலையும் பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. சர்வத்திர சமதரிசினா அக்னோதிஷ்டதி சாஸ்திரம் இது. அக்னோதிஷ்டதி விப்ராணா ஹிருதி திஷ்டதி யோகினா பிரதிமாசு அப்பிரபுத்தானா சர்வத்திர சமதரிசினா. ஞானிகளா இருந்துட்டா நீக்கமர எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். அதுக்கு கொஞ்சம் குறைச்சலா இருந்தா வேதங்கள் மூலமா அக்னியில பூஜை பண்ணி பார்ப்போம். தியானம் பண்ற சக்தி இருந்தா ஹிருதயத்துல பார்க்கலாம். எனக்கு தியானம் பண்ணவும் தெரியாது, மந்திரம் ஓதவும் தெரியாது, ஞானியும் நான் கிடையாது, நான் எங்க போறது? பிரதிமாசு அப்பிரபுத்தானா. கோவில் தான் எனக்கு கதி. எங்க போனாலும் இதோ நிற்கானே. தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம் சந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிப்யா நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசத சஹஸ்ரேன நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம் ஏவம் துர்லப்ய வஸ்துர்ன்யபி சுலபதயா ஹஸ்தலப்தே. எத்தனை புஸ்தகத்துல எத்தனை பேர் இந்த விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க திரும்ப திரும்ப. நீ சாஸ்திரங்களை 1100 உபனிஷத்துக்களை படிச்சாலும் புரியாத பரமாத்மா தாண்டா குருவாயிருப்பனா இருக்காங்க. குருவாயூர்ல குருவாயிருப்பனா பிரகாசிக்கிறானே. 1100 உபனிஷத்துக்கள்ல சொல்லப்பட்ட பிரதிபாதனம் பண்ணப்பட்ட பரம்பொருள் தான் இந்த தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே. மாதிரி திருப்புகழ் மூக்க அதானே எல்லா புராணங்களை சொல்லி அது இந்த முருகன் தான், அது இந்த முருகன் தான் அப்படிங்கிறது. தேவாரங்கள் எடுத்துட்டா அது இந்த சிவபெருமான் தான். ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எடுத்துட்டா அது திருவல்லிக்கேணி கண்டேணி. எங்கேயோ துவாபர யுகத்துல பஞ்சபாண்டவர்களுக்காக தூது போனான் கண்ணன் நேற்று சொன்னேனே, அவன் யார் அப்படின்னு சொன்னா அவன் வேற யாரோ இல்லை, இவன் தான். இந்த பெருமாளை காமிச்சு இவன் தான் அப்படிங்கிறார். இது நமக்கு புரிய வைக்கிறதுக்கா. நாம எங்க இருந்தாலும் பார்க்கிற சக்தி இருந்துடுத்துன்னா தேவையில்லை. அந்த சக்தி உங்களுக்கு இருக்கிறதா நீங்க நினைச்சுக்க கூடாது. அதான் இந்த பிரச்சனை. அந்த சக்தி இருந்தா வெறுப்புங்கிறதே இருக்காது. அதான் அடிப்படை. பக்தி வந்ததுங்கிறதுக்கு என்ன அடையாளம்னால் அன்பு மட்டும்தான் மிச்சம் இருக்கும். வெறுப்புங்கிறதே இருக்காது. வேண்டியவன் வேண்டாதவன், பிடிச்சதே பிடிக்காது, இந்த மாதிரி எல்லாமே எண்ணம் வராது. நமக்கு அத்தனை வேற்றுமைகள் தெரியறதே. அப்ப மனசு இன்னும் முழுசா பக்குவம் அடையல. பக்குவம் அடையறதுக்கு தான் வேற்றுமைகள் தெரியாம ஒண்ணுல நாம போக்கஸ் பண்ணணுங்கிறதுக்கு தான் கோவில். அதுக்குதான் கோவில்லாம் கட்டி வச்சது.
அந்த கோவிலை கட்டி வச்சா அதையும் ஒன்று சொல்கிறேன், பதிவு தானே எல்லாமே. அக்ரஹாரம்னா ஐயர் வசிக்கிற இடமா? அக்ரே ஹரிஷ்ச ஹரௌச்ச வர்த்ததே இத்தி அக்ரஹாரா. எந்த தெருவினுடைய ஆரம்பத்தில் சிவன் கோவில் பெருமா கோவில் இருக்கோ அதுக்கு அக்ரஹாரம்னு பேர். இதுதான் அதுக்குள்ள அர்த்தமே. இது ஐயர் வசிக்கிற தெருன்னு அர்த்தம் இல்லை. இப்படி ஒரு ரவுண்டு பைபாஸ் ரிங் ரோடெல்லாம் போட்டிருக்கா பத்தியில, ஒரு ரவுண்டு சுற்றி வாங்குவோம். இப்படி இங்கெல்லாமே இந்த இந்த இப்போ நான் வரத்தே இப்படி பூந்து தான் வந்தேன் குரோம்பேட்டையிலேருந்து. எங்கே பார்த்தாலும் வேணுகோபால சுவாமி, கிருஷ்ணன், கோபாலகிருஷ்ணன். ஏன்னா இந்த பிரதேசம் முழுக்க நான் கவனித்த பரிந்தும் அந்த பெல்ட் இந்த பக்கம்லாம் இடையர்கள் ஜாஸ்தி இருந்த இடம், வைஷ்ணவர்கள் ஜாஸ்தி இருந்த இடம், பெருமாள் பக்தி ஜாஸ்தி. அதனால் எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணன் கோவில் தான். அந்தந்த கிராமத்தை பூர்வீகத்தை எடுத்து எல்லாம் கிருஷ்ணன் கோவில் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா வாவாளுடைய ருச்சி. சிவன் கோவிலும் இருக்கும். இப்போ மாடம்பாக்கம் இருக்கு. 1000 வருஷம் முன்னாடி இந்த மெட்ராஸ் உண்டா? மாடம்பாக்கம் இருந்திருக்கு. திருநீன்றமலை இருந்திருக்கு, திருநீர்மலை இருக்கு. திவ்ய தேசங்களில் ஒன்று தானே. இது மாதிரி நிறைய கோவில்கள். அதை கட்டுறார். பாண்டியன்ட்ட போய் ஊர் சொல்லிட்டான் யாரோ. பாண்டிய ராஜா கேட்குறான், குதிரை வாங்க தானே உங்களை போச்சொன்னேன், குதிரை வாங்கியாச்சான்னு கேட்டான். குருநாதர்கிட்ட வந்தார். நான் என்ன பதில் சொல்றதுன்னு கேட்டார். வாங்கியாச்சு, ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு வரும்னு சொல்லுன்னார். இவர் நீனே போய் சொல்லுன்னார். இவர் கிளம்பி நேர வரார் பாண்டிய ராஜாட்ட. சொந்தக்காரெல்லாம் சொல்றா, சொல்லாதேன்னு. நீ 2 தப்பு பண்ற. ஒன்று குதிரையே வாங்கல, அது ஒரு தப்பு. அந்த பணத்தை எடுத்து கோவில் கட்டிவிட்ட, அது வேற விஷயம். வாங்காத குதிரையை வரும்னு சொல்லாரு. ஏன்னா நான் குதிரை வாங்கல, நீங்க கொடுத்த பணத்தை வச்சு கோவில் கட்டினேன்னு சொன்னா அவன் உன்னை தண்டிக்க மாட்டான். ஏன்னா அவன் நாஸ்திகவாதி இல்லை, ஆஸ்திகவாதி. அவனே இறை பணி பண்றவன் தான். ராஜா ஒன்றும் தப்பு சொல்ல மாட்டாத. நீ என்ன சுவிட்சர்லாந்துல கொண்டு லண்டன்ல கொண்டு காலேஜா கட்டியிருக்க இந்த பணத்தை வச்சிருந்து? அப்படிலாம் இல்லையே. நீ இங்க சிவகோவில் கண்ணுக்கு எதிர்த்தாப்புல தானே கட்டுற. அப்ப இதுல எப்படி தப்பு வரும்? இது ராஜா உன்னை தண்டிக்க மாட்டான். அதனால நீ சொல்லாத. அவர் சொன்னார், என் குருநாதர் அப்படி சொல்லலை. ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு குதிரை வரும்னு சொல்லிட்டார். எப்படி வரும்னார்? அது அவர் பாடுன்னு. அது எப்படி வரும்னா அது அவர் சொன்னதை அது அப்படியே சொல்றேன் சொன்னா. ராஜா உடனே சந்தோஷப்பட்டா. முதல்ல இவரை தண்டிக்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ற மாதிரி பண்ணினா, அப்புறம் விடுவிச்சுட்டா. மூல நட்சத்திரத்தன்னைக்கு முத நாள் பரியந்தம் கண்ணு கட்டின தூரம் ஒண்ணுமே தெரியல. அன்னைக்கு அந்த ஆவணி மாதம் ஆவணி மூலம்னு இன்னைக்கும் மதுரையில் விசேஷம். அன்னைக்கு கார்த்தால பார்த்தா மதுரை முழுக்க குதிரை. மதுரை முழுக்க குதிரை. 1-2 குதிரை இல்லை. அதுல நடுநாயகமா ஒரு குதிரை, பரம பரிசுத்தமா வெள்ள வெளியேர்னு ஆஜானுபாகுவா இருக்கு. அந்த குதிரை மேல காசாரி கட்டை கட்டிண்டு கையில சாட்ட கொம்போட பொன்னார் மேனியனோட ஒரு குதிரை வியாபாரி வரா. அந்த குதிரை எப்படி இருக்குன்னு சொல்றார். அது என்ன குதிரை? மற்ற குதிரைகள்லாம் என்ன குதிரைன்னாலும் அது என்ன குதிரைன்னு புரியும் உங்களுக்கு. மற்றதெல்லாம் குதிரை இல்லை, நரி. தமிழ்ல நரின்னா எல்லாருக்கும் தெரியும், பரின்னா குதிரை. இந்த நரிய பரியாக்கினான். இப்போ ஒரு சந்தேகம் வரணும். என்ன சந்தேகம்? சிவபெருமான் தான் இந்த விளையாடல் பண்றது. அதுக்கு காட்டில் உள்ள பரியையே பிடிச்சுன்னு வந்திருக்கலாமே. காட்டில் மெனக்கட்டு போய் நரிய பிடிச்சு அதை பரியாக்கி கொண்டு வந்து இங்கே நிறுத்துறதுக்கு பதிலாக நேர குதிரையே பிடிச்சுன்னு வந்திருக்கலாமே. அதுதான் பகவான் கர்த்தும் அகர்த்தும் அந்நியதா கர்த்தும் சக்தன்னு சொல்றதோனோ. இந்த ஒரு காலத்துல சர்க்கஸ்ன்னு ஒன்று உண்டு, நீங்களாம் பார்த்துருக்கீங்க. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் தான் அது கிடைக்காது. இன்னைக்கு அதை தடை பண்ணியிருக்காங்க. அந்த சர்க்கஸ்ல எல்லாத்தையும் ட்ரைனிங் பண்ணுவா. யானையை ட்ரைனிங் பண்ணுவா, குதிரையை ட்ரைனிங் பண்ணுவா. யானை வந்து பாலாடும், சிங்கம் உள்பட சொன்னதை கேட்கும். சாட்டையை வச்சு நின்னான்னா இங்கே 2 காலம் அங்கே 2 காலம் வச்சு இப்படி இது கரடி, சிங்கம், யானை, குதிரை, மான், குரங்கு எல்லாம் பார்த்துருப்பேன் சர்க்கஸ்ல. நரி பார்த்துருக்கல? யாராவது சர்க்கஸ்ல நரி பார்த்துருக்கல? ஏன்? இவன் சொன்னதை அது கேட்காது.
சிங்கம் உள்பட இவன் ட்ரைனிங் கொடுத்தான்னா கேட்கும். நரி இவன் சொன்னதை கேட்காது. அதனாலதான் நிறைய ட்ரைனிங் பண்ண முடியாது. அது மாதிரி நம்ம உடம்புல சொன்னதை கேட்காதது எது? கை சொன்னதை கேட்கும், கால் சொன்னதை கேட்கும், வாய் சொன்னதை கேட்கும், கண்ணு சொன்னதை கேட்கும், மனசு சொன்னதை கேட்கும். நம்ம கண்ட்ரோலுக்குள்ளேயே அது வராது. அதை கண்ட்ரோலுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? யோக சாஸ்திரம் எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் சகஜமா கதையில சொல்லிட்டு போயிருக்கார்கள். நரி எப்படி நடக்கும், குதிரை எப்படி நடக்கும்? நரி தலையை தொங்க போட்டுன்னு நடக்கும், குதிரை தலையை அப்படி நிமிர்த்துண்டு நடக்கும். நரி கீழ் நோக்கும் பார்வை, குதிரை மேல் நோக்கும் பார்வை. உன் மனசு உன் மூச்சு உன் கட்டுப்பாடுக்குள்ள வரணும்னா உன் மூச்சு காற்று கீழ் நோக்கி இருந்தா உன் கட்டுப்பாடுக்குள்ள வராது. அது மேல் நோக்கி பிராணாயாமத்தினால அபியாசம் பண்ணா அது கட்டுப்பாடுக்குள்ள வந்துடும். இதை காமிக்கிறதுக்கு தான் நிறைய பரியாக்கினது. பிராணாயாமம் அவசியம். இப்படி வச்சுன்னு மூச்சு பண்ணக்கூடாது. இந்த சின்ன வயசுல எல்லாம் பூனல் போட்டா மூக்க பிடிச்சிக்கோ ஓம்புகுன்னு சொல்லும்பா. கெட்டதுக்கு உறுதி பிறந்தா மூக்க பிடிச்சிப்பான். அங்க மூக்க பிடிச்சிக்கிறதுனா என்ன? எடுத்த உடனே 5 வயசு குழந்தைக்கு ஒரு பக்கத்தை அடைச்சுண்டு இடது பக்கத்தினால மூச்சை இழு அப்படின்னா அதுக்கு புரியாது. அதனால மேலோட்டமா தொட்டுன்னு ஓம்புகு சொல்லுன்னா முடிஞ்சு போயிடுது. ஒரு 7 வயசு ஆன உடனே பழக்க ஆரம்பிக்கணும். இடது பக்கம் வழியா அல்லது வலது பக்கம் வழியா உள்ள இழுக்கிறதுக்கு பூரகம்னு பேர். இது ஆண்களுக்கும் பழகணும், பெண்களுக்கும் பழகணும். மூச்சை நிறுத்துறதுக்கு கும்பகம்னு பேர். இந்த பக்கமா விடுறதுக்கு ரேச்சகம்னு பேர். எவ்வளோக்கு எவ்வளோ மூச்சை நாம பயிற்சி பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மனசு வேகம் குறையும். மனசுக்கும் மூச்சுக்கும் சம்பந்தம் உண்டு. மனசு அப்படியே பறக்கிறது பத்தியில. இப்பயே உதாரணம் சொல்றேனே, ரொம்ப நான் சாஸ்திரத்தெல்லாம் சொன்னா உங்களுக்கு ஏற்கனவே மணியை எடுத்து தூக்கம் வேற வரும். ஒரு விஷயத்தை அவன் தட்ட சொல்றதே நான் கவனிக்கல சார், என்ன சொல்றீங்க அப்படின்னு அவன் திருப்பி கேட்கறான். பொத்தல நாமே திருப்பி கேட்போமோ. அப்ப கவனிச்சிங்கன்னா நான் கவனிக்கல சார் திருப்பி சொல்லுங்கோங்கிறத நாம மூச்சை நிறுத்திட்டு தான் கேட்போம். அவர் என்ன சொல்ல போறாரோ அதை நம்ம மூச்சை நிறுத்திட்டு கேட்டாதான் நம்ம மனசுக்குள்ள இறங்கும். அப்ப மூச்சை எவ்வளோக்கு எவ்வளோ அபியாசம் பண்றோமோ பயிற்சி பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மனசு நிற்கும். அப்படிங்கிறதுக்கு தான் நிறைய பரியாக்கினர். இதெல்லாம் சாதாரண குதிரை. பகவான் வந்தது உதாத்தேஸ்வரோஹன் பிரசபமனுதாத்தேஸ்வவதரன் சனைக்ராமன்னேவ ஸ்வரித பதமேக ஸ்ருதிமபி சமுத்யன்மீமாம்சாத் வயகனீனைக விதிருதः புரः பிராதுர்பூதः புரமதிதுராம்னாயதுரகः. உதாத் குதிரை எப்படி வரும்? வேதமாகிற குதிரை வரா. 4 காலு 4 வேதம். வேதத்துக்கு இந்த குதிரைக்கு 2 ஜேனம் உண்டு. இந்த பக்கம் அது பார்க்கக்கூடாது, அந்த பக்கம் பார்க்கக்கூடாது அப்படின்னு. குதிரை நடக்கிறதே எப்படி நடக்கும்னா இப்படி நடக்காது, இப்படிதான் நடக்கும். வேதம் சொல்லும் போது மேல சொன்னோம்னா உதாத்தம்னு பேர். நம சோமாயச்ச ருத்ராயச்ச நமஸ்தாம்ர ஏறி இறங்கி போறது பத்தியில. மேல போச்சுன்னா அதுக்கு உதாத்தம்னு பேரு, கீழே வந்ததுன்னா அதுக்கு அனுதாத்தம்னு பேரு, சமமா போச்சுன்னா அதுக்கு ஹ்ரஸ்வம்னு பேரு. இப்படி மேல ஏறி இறங்கி போறது. 2 பக்கமும் அது பார்க்கறது பத்தியில. இந்த பக்கம் அந்த பக்கம் நேர பார்க்காம நேர பார்க்கணும்னு. அதுதான் வியாக்கரணம். இதெல்லாம் நித்தியம்லாம் சாஸ்திரங்கள்லாம் இருக்கு பத்தியில. அதுக்குதான் அது. இன்ன சப்தத்துக்கு இன்ன ஸ்வரத்துக்கு இன்னதான் அர்த்தம்னு சப்தத்தை வச்சுன்னு தீர்மானம் பண்ணக்கூடாது. இதுதான் பெரிய விஷயம். இது வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை வச்சிருந்து அதுக்கு பொருள்னு சொன்னா, இன்னைக்கு கண்டவன் கேட்டவன்லாம் மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்றான் பத்தியலா மேடையில. அந்த வார்த்தையெல்லாம் நீங்க கேட்டெல்லாம் உங்க உடம்பே நடுங்கும் அப்படின்பா. அதுல சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் கேட்டெல்லாம் நானே சொல்றேன். கல்யாணமாக போற பொண்ணை பார்த்து அந்த வேதம் சொல்றது உதுத்தர மாரோஹந்தி யஸ்யந்தி பிரதன்யதா மூர்தானம் பத்யுராரோஹ பிரஜயாச்ச விராட் பவ. இது நிறைய இருக்கு. இந்த வார்த்தைக்கு மட்டும் சொல்ற அர்த்தம் மூர்தானம் பத்யுராரோஹா அப்படிங்கிறதுக்கு.
வார்த்தைக்கு அர்த்தம். பத்யுஹு கணவனுடைய, நீ கல்யாணமாகி போற அந்த பொண்ணை பார்த்து வேதம் சொல்றது. கணவன் வீட்டுக்கு போன உடனே நீ எப்படி தெரியுமா நடந்துக்கணும்? போன உடனே முதல்ல நீ என்ன தெரியுமா செய்யணும்? பத்யுஹு கணவனுடைய மூர்தானம் தலை மேல ஆரோகா ஏறி உட்கார்ந்துக்கோ. மூர்தானம் பத்யுர் ஆரோகா அப்படியே தான் அர்த்தம். யாரை வேணாலும் சம்ஸ்கிருதம் படிச்சவா யாரை வேணாலும் கேளுங்க, வேதம் இப்படிதான் சொல்றது. இப்படி வேதம் சொல்லுமா? வேதம் சொல்லாமையே அதான் நடக்குது. வேதம் அப்படி சொல்லுமா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அது இல்லை. அதுதான் அதை எப்படி தீர்மானம் பண்ணணும்னா சாஸ்திரத்தை வச்சுதான் தீர்மானம் பண்ணணும். ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேசும்போது அவரை பத்தியே சார் கொண்டாடிட்டே இருக்காரு அப்படின்னா இவர்கிட்ட அவருக்கு ரொம்ப பிரியம் சார், அதனால எப்போதும் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோமோ. தலையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடுறார் அப்படின்னு சொன்னா ஒரிஜினலா தலையில தூக்கி வச்சுருக்காருன்னு அர்த்தமா? இல்ல, எண்ணங்கள்னு அர்த்தம். எண்ணங்கள், நல்ல குணங்கள், நல்ல ஒழுக்கங்கள் இது நிரம்பி இருக்கு. இன்னொன்னு நினைக்க முடியாத படிக்கு அதுவாகவே நிரம்பி இருக்கு. அதுக்கு காரணம் நல்ல குணங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல பழக்கங்கள். அதுபோல உன் கணவன் உன்னை எப்போதும் தலையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடுற மாதிரி உன்னையே நினைச்சுட்டு இருக்கா மாதிரி நீ நடந்துக்கோன்னு அர்த்தம். இந்த அர்த்தம் எங்க இருக்கு? தலையில ஏறி உட்கார்ந்துக்கோங்கிற அர்த்தம் எங்க இருக்கு? இது எனக்கு சம்பந்தமே கிடையாது. இப்படி சொன்னா போறவன் வரவெல்லாம் அர்த்தம் சொன்னா அப்படிதான் இருக்கு அது வேதத்தை. அப்ப சாஸ்திரத்தை வச்சுதான் தீர்மானம் பண்ணணும். எப்படி ஜேனம் கட்டியிருக்கோ அது மாதிரி அந்த மாதிரி வேத குதிரை மேல காசாரி கட்டு கட்டின்னு பகவான் வர 4 பக்கம் 4 வேதம் அழகான ஒரு சரீரத்தோட ஹரிமர்தன பாண்டியன் கிட்ட வந்த உடனே உங்க மந்திரி பணங்கள்லாம் கொடுத்துட்டார். முழு பணமும் அன்னைக்கே கொடுத்துட்டார். 99% வேலைகள்லாம் முடிச்சுட்டேன்னு ஃப்ராடா சொல்லல, எல்லாத்தையுமே கொடுத்துட்டார் அவர். நான் எல்லா குதிரையுமே கொண்டு இறக்கிட்டேன். எல்லா குதிரையும் கொண்டு வந்தாச்சு. குதிரையெல்லாம் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் அஸ்வம், ஜாத்தி அஸ்வம் எல்லாம். இந்த குதிரையிலேயே 3-4 வகை உண்டு. பத்ரி கேதார் பேருக்கையில் அது மேலே போகிறதுக்கு, கேதார்நாத்துக்கு மேலே போகிறதுக்கு ஒரு குதிரை இருக்கும். அதில் போனவாளுக்கு தான் நான் சொல்கிறது, எங்கே தள்ளி விடுமோன்னு நமக்கு தெரியாது. அது தள்ளி விடாது, ஆனால் அது தள்ளி விடாது. ஆனால் தள்ளி விட்டுடுமோன்னு பயப்படணும். அது தள்ளி விடும். எப்போ தள்ளி விடும்னா ஒரு ட்ரிப்பு போயிட்டா உடனே அடுத்த தடவை செகண்ட் ட்ரிப் அடிக்கக்கூடாது. அதை மேய விட்டுடணும். அதுக்கு ஒரு சிஸ்டம் உண்டு. இப்போ ஆள் கிடைக்கலன்னா திரும்பி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி வரும், வெத்து குதிரையாக வரும். இது கிளம்பின இடத்துக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அடுத்த ட்ரிப் ஏற்றினாதான் அதுக்கு தெரியும், ஒத்துக்கும். அது நடுப்புல பாதியில நம்ம பாதி பேர் நடந்து போறேன்னு கிளம்பிட்டு பாதிக்கு மேல நடக்க முடியாது நமக்கு. அதனால எய்த்தாப்புல வர குதிரைக்காரனை கூட்டு, அப்பா வரையான்னு கேட்டா வரலேம்மா. நான் ஒரு தடவை மேல போறதுக்கு 4000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். நான் 2000 ரூபாய் தரேன்டான்னா வேண்டாம்மா, 4000 ரூபாயும் தரேன்டான்னா வேண்டாம்மா. நம்ம நடக்க முடியாம நம்ம பிராணம் போற நிலையில இருந்ததுன்னா நம்ம 6000 ரூபாய் தரேன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த மாதிரி பரிஸ்திதியில இருப்போம் நாம. நீ 10,000 ரூபாய் கொடுத்தாலும் வரலேம்மா. ஏன்னா அந்த அந்த பழக்கம் உள்ளவாளுக்கு தான் நான் சொல்றது புரியும். நீ இப்படி சொன்ன உடனே ஒருத்தன் என்ன பண்ணா, இது அனுபவத்தில் எனக்கு உள்ளது. என்னோட கூட வந்தவருக்கு ஒருத்தருக்கு பாதி நாங்கள் ஒரு தடவை எல்லாருமே, நான் 7 தடவை போயிருக்கேன். ஒரு தடவை போகிறது 16 பேர் என்னோட நடக்கலைன்னு கிளம்பினா. எப்போதுமே நான் நடந்து தான் போவேன். உங்களுக்குலாம் முடியாது, பழக்கம் ஒரு நாள் கூத்து இல்லது. தினப்படி நடந்து பழகி இருக்கணும், உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும், பிராணாயாமம் அபியாசம் பண்ணணும். 10 பேரை பார்த்த உடனே குதிச்சு பாட்டுன்னு கிளம்பக்கூடாது, அப்போ முடியாது. அதெல்லாம் அவள் கேட்டுக்கல. பாதி தூரம் போனோடனே ஒருத்தராக கையில ஆரம்பிச்சுட்டா, முடியல முடியலன்னு. இந்த கடைசியில் வந்தவருக்கு இதெல்லாம் ஆரம்பத்திலேயே அவள் கயன்றதுனால குதிரை கிடைச்சிருச்சு. 3/4 தூரம் போனதுனால குதிரை கிடைக்கல. குதிரைக்காரனை கேட்டால் வரமாட்டேங்கிறான். உடனே என்ன பண்ணினா, நான் 4000 ரூபா தரேன்டான்னு. 2 கிலோமீட்டர் கூட இல்லை. உடனே அவன் குதிரை கிட்ட போய் காதில் ஏதோ சொன்னான். அது பாஷையில் என்னதுக்கு பண்ணினது, படாருன்னு அவனை கடிச்சு விடுறது. ஒரு கடிதான் அவனை, ஐயோ அப்படின்னு அழுதுண்டே அவன் நான் வரலன்ட்டான். என்னடான்னு, அது ஒத்துக்க மாட்டேங்கிறதுங்கிறான். அது திரும்பி வரத்துக்கு நீ திரும்பி நான் ஒரு தடவை போயிட்டு வந்தாதான் அது ஒத்துக்குங்கிறான்.
இப்படி உண்டு. நாம நினைச்சுட்டு இருக்கோம் குதிரைன்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் கழுதாது, குதிரையும் இல்லை, கழுதாது. ஜாத்தியஸ்வம் வேற. சில குதிரை வண்டின்னு அந்த காலத்துல உண்டு. அது வேகமாக உள்ளன்னா சாட்டையை வச்சுன்னு அடிப்பாங்க. சாட்டையை வச்சுன்னு அடிக்கிறதே சில சமயம் என்ன பண்ணும், இப்படி இப்படின்னு தடுமாறும், நின்றுடும், மேலே போகாது, கவிட்டுத்தனம்னு பேர். கீழே இறங்கி என்ன பண்ணுவான், அந்த சாட்டை கம்பை திருப்பின்னு மூஞ்சில் அடிப்பான். இவன் என்ன அடிச்சாலும் ஒரு அடி கூட உயிரே போனாலும் முன்னாடி வைக்காது, பின்னாடியே போய் தள்ளி விட்டுரும். நான் சொல்றதெல்லாம் அது இல்லை, ஜாத்தியஸ்வம். அந்த ஒரிஜினல் குதிரையை பார்த்தவாளுக்கு தான் தெரியும். அப்படி போயிட்டே இருக்கிறதே கையில சாட்ட பேருக்கு தான். இப்படி ஒரு தடவை அதை சொடிக்கணும்னா அது அவமானமா நினைக்கும் அந்த குதிரை. இப்படி ஒரு தடவை சொடிக்கணும்னா அது அவமானமா நினைக்கும். உயிரம் வாஜின்னு பேர். அது மாதிரி குதிரைகள் இதெல்லாம் அஸ்வம், ஜாத்திய அஸ்வம். இந்த அஸ்வம் அஸ்வம்னு திருப்பி திருப்பி பகவான் சொல்றார். இங்க சிவபெருமான் வந்து ஏமாத்தினார், நரி எல்லாம் பரியாக்கினார், அதெல்லாம் மாறி போயிடுத்து, மறுநாளுக்கு எல்லாமே நரியா போயிடுத்து. சிவபெருமான் மனது தப்பு இல்லையானார், தப்பே கிடையாது. ஏன்னா அவர் விற்கும் போதே சொல்லிதான் வித்திருக்கார். அஸ்வம்னா ஸ்வஹான்னா நாளை, நஸ்வஹான்னா அஸ்வஹா நாளைக்கு இருக்காதுன்னு அர்த்தம். ஸ்வஹா அப்படின்னா சமஸ்கிருதத்துல நாளைன்னு அர்த்தம். ஸ்வஹா நாளைக்கு இதெல்லாம் இருக்காது. எல்லாம் வாங்கினா இவருக்கும் சன்மானம் கொடுத்தான், அவருக்கும் சன்மானம் கொடுத்தான். வேதமே வணங்குற பகவான் அவரை வணங்கினார். ராத்திரி 12 மணி பிறந்தம் அதோட கூட இருந்து எல்லாம் பண்ணி கடைசியில பார்த்தா எல்லாம் நிறைய. உடனே பரம கோபம் வந்தது, மணிவாசகரை பிடிச்சி ஜெயிலில் போட்டான். மறுநாள் காத்தால வந்து என்ன பண்ணினான், உடம்பு முழுக்க எண்ணெயை தடவி, கடும் வெயில், ஆவணி மாசமும் கடும் வெயில். அப்பெல்லாம் நம்ம பக்கம் வருஷா காலம் கிடையாது, இப்போ மழை பெய்யறது இதெல்லாம் ஒரு சீசன் தப்பி பெய்யற மழை. நம்ம ஊர்ல மழைங்கிறது ஐப்பசி கார்த்திகை தான். புரட்டாசியில தான் ஆரம்பிக்கும். புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை தான் ஒரிஜினல் மழை பெய்யும். அப்படி பெய்ய வேண்டிய மழை வெயில் காலம் அப்படி பெறற்றார். வைகையில் அப்படி ஒரு ஜலம் பகவான் அனுப்பிச்சு அந்த மணிவாசகரை காப்பாத்தினார். அப்படிங்கிறதோட இன்றைய சரித்திரம். நாளைய தினம் இதனுடைய சின்ன தொடர்ச்சி ஒன்று இருக்கு. அதோட மீனாட்சி கல்யாணம் நாளைய தினம். திருவாசகத்துல 2-3 விஷயங்கள். இதுக்கப்புறம் தான் அவர் முதல்ல பாடினது சிவபுராணம், அதுக்கப்புறம் தான் மற்ற பாடல்கள்லாம் பாடுறார். அதுலேருந்து விடுவிச்சு வெளியில போனதுக்கு அப்புறம் தான். உயர்ந்த சரித்திரம், உயர்ந்த சரித்திரம். என்ன வார்த்தை, என்ன தத்துவங்கள், என்ன அறிவு சார்ந்த விஷயங்கள், நீதிகள், என்ன பகவத் அனுபவங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பிரமிப்பா இருக்கு. நாளைய தினம் மீனாட்சி கல்யாணம். இங்க வந்து இந்த ஊர்ல இந்த கருமாரியம்மன் திருக்கோவில் சுதர்சன் நகர் மாடம்பாக்கத்துல திருப்பணி நடக்கிறது. மாரிங்கிறது இந்த கிராம தேவதை. கிராம தேவதைன்னா என்ன அர்த்தம்னா சுத்ர தேவதைன்னு அர்த்தம் இல்லை, வியாதிகள் வராம இருக்கிறதுக்குள்ள தேவதை. உங்களுக்கு இன்னைக்கு சொன்னா புரியாது ஜனங்களுக்கு. எதுவுமே சாஸ்திரம் இருக்கு, சயின்ஸுக்கு மேல உள்ள விஷயத்தை தான் சாஸ்திரம் பேசும். நீங்க சயின்ஸோட ஒப்பிட்டு பார்த்து நமக்கு புரியலைங்கிறதுக்காக சாஸ்திரம் பொய்ன்னு நினைச்சிட வேண்டாம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். இந்த கொரோனா வந்த போது கொரோனான்னு நாமெல்லாம் சொல்றோமோ, நம்ம பிரைம் மினிஸ்டர் பேசும்போது ஒரு இடத்துல கூட கொரோனான்னு அவர் சொன்னதே கிடையாது, மகாமாரின்னு தான் அவர் சொன்னார். திரும்ப திரும்ப மகாமாரின்னு தான் சொன்னார். ஏன்னா நம்ம சாஸ்திரங்கள்ல அது அப்படிதான் சொல்லியிருக்கு. சீசனபிள் வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை வரும். வைரஸ் இல்லாத உலகம் கிடையாது, பாக்டீரியா இல்லாத உடம்பு கிடையாது. இந்த ரெண்டுமே உலகத்துல இயற்கை. அது நம்மளை பாதிக்காம இருக்கிறதுக்குள்ள வழிகள் தான் வாழ்க்கை முறையில. அதுல அம்பாளை பூஜை பண்றது ரொம்ப முக்கியம். அந்த எந்த கோவில் இருக்கோ இல்லையோ, மாரியம்மன் இல்லாத கோவிலே இருக்காது, பிள்ளையார் இல்லாத ஊரே இருக்காது, மாரியம்மன் இல்லாத ஊரே இருக்காது. அப்பேற்பட்ட மகாமாரியோட கோவில் திருப்பணி இந்த பத்திரிக்கை வச்சிருக்கார். எல்லாருமே அவசியம் கலந்துக்கணும். ஏன்னா கிராம ரட்சக தேவதை. நீங்க கோவிலுக்கு போறோமா போகலையாங்கிறது விஷயம் இல்லை. நம்ம உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல, பழக்கத்துல இன்னைக்குமே நம்ம பெரியோர்கள்லாம் நமக்கு காண்பிச்சது என்னன்னா, குழந்தை பிறந்து 16 நாள் ஆச்சுன்னா முதல்ல கொண்டு மாரியம்மாட்டை தான் போடணும், குழந்தைய போட்டு தான் எடுக்கணும். இதெல்லாம் சம்பிரதாயம். யார் குழந்தையா இருந்தாலும்
யார் வீட்டில் குழந்தை பிறந்தாலும் மாரியம்மாட்ட குழந்தையை போட்டு மாவிளக்கு போட்டு தான் எடுப்பாரு, ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு திருப்பணி நடக்கிறது, அதில் எல்லாரும் கலந்துக்கணும். நாளைக்கு மீனாட்சி கல்யாணம்ங்கிறதுனால எப்படி எல்லாம் கலந்துக்க முடியுமோ அந்த கமிட்டிக்காரர்கள் சொல்லுவார்கள், அதை எப்படி கலந்துக்கணும். கங்கா பிரவாஹேந்து ஜடாதராய திரிலோச்சனாய ஸ்மரகாலஹந்த்ரே சமஸ்த தேவைரபி பூஜிதாய ஸ்ரீ வைத்யநாதாய நம சிவாய. மகாதேவ 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 மகாதேவா. இன்னைக்கு கொஞ்சம் டிராஃபிக்கு ப்ளஸ் என்னுடைய இதனாலையும் கொஞ்சம் லேட்டாக போயிடுது, 6:30. அதனால் இப்போ 8:30 மணி பிறந்து சொன்னேன்னா, நாளைய தினம் கரெக்டாக 6 மணிக்கு தான் ஆரம்பம், 8 மணி. அதுக்கப்புறம் கமிட்டிக்காரர்கள்லாம் பேசுறது, கல்யாண உற்சவங்கள்லாம் அதெல்லாம். அதனால் 6 மணிக்கே நாளைய தினம் உபன்யாசம் ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி வந்த மாதிரி நாளைக்கு தீட்சர் 6:45 தான் வருவார்னு வந்தீங்கன்னா பாதி கடை போயிடும்.